பேக் பார்ட் வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஆமாம், சரியா? வணக்கம் நட்புகளே. ஆல்ரெடி டேவிட்னுடைய பல கேள்விகளுக்கு வந்து நிறைய டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஒரு பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தொடர்ச்சியாக அதனுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கங்களோடு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது பேக் பார்ட் நம்ம நேற்று முந்தின இதில் வந்து பேக் பார்ட் பார்த்தோம் இல்லையா? ஆமாம். இப்போ இதோட ஃப்ரண்ட் வந்து இந்த பேக்குக்கு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும், சரி, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேண்ணா, ஓகேவா? முதல்ல வந்து பட்டன் பட்டி, ஊக்குப்பட்டி, ஊக்கு ஐப்பட்டிக்கான ஒரு லைனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. சரியா? ஊக்கு ஐப்பட்டி லைன் இது. இதான் வந்து பேக் பார்ட்டோட பொசிஷன். இப்போ இது ஷோல்டரோட லைன். சரியா? ஸ்ட்ரெயிட் லைன், ஷோல்டருடைய ஸ்ட்ரெயிட் லைனு. இது வைக்கும்போது அந்த ஷோல்டர் கரஸ் எவ்வளோ இருக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியுதா? தெரியுது. ஆமாம். இங்கே ஷோல்டரோட லைன் எடுத்துடுறோம். இது அக்ராஸோட லைன். அக்ராஸ் லைன், அக்ராஸ் லைனு இங்கே எடுத்து அங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும். ஆமாம். அதே மாதிரி இங்கே செஸ்ட் லைனு. செஸ்ட் லைன். சரியா? இந்த செஸ்ட் லைன் எடுக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றியும் கூட எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. சரி, இப்படி கரெக்டாகவும் எடுத்துக்கலாம். சரியா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. 1/4 இன்ச்சு மேலே எடுத்தாலும் தப்பு இல்லை. சரியா? இப்படி கரெக்டாகவும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து கரெக்டாகவே எடுக்கிறோம், செஸ்ட் லைன்லேயே எடுக்கிறோம். ஓகே, ஓகேவா? இது செஸ்ட் லைன். ஓகே. இங்கே ஃபஸ்ட் லைனு. ஃபஸ்ட் லைன். அதே மாதிரி அங்கிட்டு இது வந்து பஸ்டோட லைன். சரியா? இது வந்து பேக்கோடைய லைன் இங்கே இருக்குது. சரியா? வந்து பேக்கோட இது வந்து பேக்கினுடைய ஹைட்டு அப்படிங்கிறது இருக்குது. சரியா? எல்லாம் அதான் என்னென்ன மாற்றம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், ஆமாம். இப்போ பஸ்ட் லைனு. பஸ்ட் லைனு. இது வந்து செஸ்ட் லைனு. செஸ்ட் லைன். லைன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது வந்து செஸ்ட் லைனு. அக்ராஸ். இது வந்து அக்ராஸ் லைனு. அக்ராஸ் லைனு. ஷோல்டர் லைன். இது ஷோல்டர் லைனு. இது பேக் ஹைட்டு. ஹைட் லைன். சரியா? இப்போ ஷோல்டர் வந்து 5.25 பேக் இருந்ததா? ஆமாம். 5.25 இங்கே எடுத்துறேன் கரெக்டாக. ஓகேவா? அதே 5.25 ஸ்ட்ரைட் வந்து இது. ஓகேவா? எடுத்துருக்கோம் இல்லையா? ஆம்கோலினுடைய அந்த ஸ்ட்ரைட் லைனை எடுத்துருக்கோம். சரியா? அஞ்சே முக்காலினுடைய ஸ்ட்ரைட். இது வந்து ஆம்கோலினுடைய அளவு. ஓகேவா? இப்போ இது வந்து அக்ராஸோட பாயிண்ட் கிடைக்கும். இங்கேருந்து 4 இன்ச்சு உள்ள எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆம்கோல் பாயிண்டில் 4 இன்ச்சு உள்ள எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி இங்கேருந்து ஜாயின் பண்ணும்போது இதனுடைய அளவு. ஓகேவா? இப்போது இதோட பாயிண்ட் வருதா? இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே செஸ்ட் லைனில் இங்கே வைக்கும்போது இந்த லைனில் செஸ்ட் லைனில் ஏதோ வச்சாச்சு. ஓகேவா? இப்போ செஸ்ட் லைனில் செஸ்ட் லைனில் வந்து இங்கே கரெக்டாக வச்சிட்டோம்னா அக்ராஸ் லைனில் வைக்கும்போது இடம் கிடச்சிருச்சா? கரெக்டாக கிடச்சி. இப்போ நெக்கோட பாயிண்ட் வந்து இங்கே எந்த இடத்துல வருதுங்கிறத இங்கே எடுத்துக்கணும். பேக் நெக்கோட பாயிண்ட்டு, இந்த பேக் நெக்கோட பாயிண்ட்டை இங்கே எடுத்து வச்சுக்கணும். சரியா? இப்போது இங்கேருந்து ஆம்கோலுடைய பொசிஷனை ஓகேவா? இப்போ இங்கேருந்து 90 டிகிரி. ஆமாம், 90 டிகிரி அங்கே வச்சிடணும். இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி இந்த இடத்த எடுத்துக்கணும். இப்போ ஆம்கோலினுடைய பொசிஷன் வந்து இங்கேருந்து எடுத்துடணும். இங்கேருந்து
இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே எடுத்துடுறோம். அப்படியே அக்ராஸோட இடம் இங்கே இருக்கா, இந்த இருக்கா, இந்த அக்ராஸோட இதை வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ ஆம்கோல் வந்து இப்போது இந்த நெக்கினுடைய ஷோல்டர் கிராஸ் வந்து பேக்கில் இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம். இந்த ஷோல்டர் கிராஸ் ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது நெக்கோட ப்ராடு இங்கே இருக்கா? இப்போ நெக்கோட ஷேப் இந்த இடம் இருக்கா? ஆமாம். இந்த இடம் நம்ம தேவையான அளவுக்கு நெக்கோட ப்ராடு நம்மளுக்கு வந்து ஃபுல் ப்ராடு வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம், கொஞ்சம் குறையணும்னா குறைச்சிக்கலாம், இப்படி குறைச்சிக்கலாம். இதெல்லாமே நம்ம தேவையை பொறுத்து. சரியா? நம்ம 1 பாயிண்ட் கம்மியாகவே வச்சு கூட எடுத்துக்கணும். இது வந்து நம்ம என்ன தேவையோ அந்த தேவையை பொறுத்து. இப்போ நெக்கு, இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு எவ்வளோ பார்த்தோம்? 7 இன்ச்சு. 7 இன்ச்சு. ஆமாம், ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. இப்போது இந்த இங்கேருந்து அது பிரச்சனை, இந்த 90 டிகிரி நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போது பேக்கோட இந்த பேக் அக்ராஸ்லேருந்து நம்ம பேக் ஆம்கோலினுடைய டைரெக்ஷன் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துருப்போம் இல்லையா? இப்போ இந்த பேக் அக்ராஸ் இருக்கு இல்லையா? இங்கேருந்து நம்ம ஷோல்டர்னுடைய இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் இங்கே தள்ளி வச்சு இங்கேருந்து எடுத்தோம் இல்லையா? ஆமாம். இந்த டைரக்ஷன் எடுத்தோம் இல்லையா? அப்போ இந்த டைரக்ஷன் தான் பேக்கோட ஆம்கோல் எடுத்தோம். அப்போ இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா? இது இருக்கு இல்லையா? இப்போ இந்த லைன் இருக்கா? அப்போ அந்த இடத்துல இங்க ஒரு உள்ள தள்ளி வச்சு எடுத்தோமா? கரெக்டா? அந்த ஷேப் இங்க எங்க வருதுங்கிறத அப்படி இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இதுக்கு 90 டிகிரி வைக்கணும். அப்படி சரிதானா? அந்த 90 டிகிரிங்கிறத இங்க கூட இந்த இதில் அப்படி வச்சுக்கணும். இந்த லைன் இருக்கும் இல்லையா? இப்போ இங்கேருந்து இந்த லைன் இருக்கு இல்லையா? இங்கேருந்து இந்த லைன் இருக்கு இல்லையா? இதில் 90 டிகிரி வந்து இங்கேருந்து எடுக்கணும். இப்படி சரிதானா? இந்த 90 டிகிரி எடுக்கணும். இப்படி இந்த 90 டிகிரி இருக்கா? இதிலிருந்து அந்த எட்ஜை வந்து இந்த ஷேப்பை இப்படி எடுத்துட்டு இப்போ அது கரெக்டாக கிடைக்குதா? ஃப்ரண்ட்டில் இந்த இது எடுத்துக்கணும். இந்த டீப் ஆகும்போது இது நம்ம செய்ய வேண்டியதில்லை, அதுவாக நடக்குது இது. ஆமாம், ஆக்சுவலாக இந்த வியூ வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கம் இப்படி எடுத்துக்கணும். இதில் ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஷோல்டர்கிட்ட ஒரு பாயிண்ட்டை லைட்டாக அப்படி வந்து கிராஸ் பண்ணிக்கணும். சரிதானா? இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தானே ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஆப்போசிட் இருக்கிறது வந்து இப்படி விரிச்சு ஷோல்டரில் உட்காரும்போது அந்த ஃபிட்னஸ் ஆம்கோல் பக்கமும் கழுத்து பக்கமும் விடாமல் ஃபிட்டாக இருக்கும், பிடிச்சிக்கிறோம். சரியா? அப்போ இது இந்த வியூக்காக இதை எடுத்துக்கணும் கிராஸ்க்கு. பட் ஆம்கோல் பொசிஷன் நமக்கு இங்கே இருக்கு. அப்போ இதை அப்படியே கட் பண்ணி இப்படி கட் பண்ணிடுறோம். சரியா? இப்போ ஆம்கோல் வந்து 16 இங்கேருந்து எடுக்கிற, மேலேருந்து 16 இங்கேருந்து எடுக்கிறோம். ஓகேவா? 8 + 3/4 டாட்டுக்கு. ஓகேவா? ஆம்கோல் 8 + டாட்டுக்கு வைக்கணும் இல்லையா? டாட்டுக்கு இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே செஸ்டோட இடம் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே தையலுக்கு தேவையானது எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே வந்து தையப்பட்டி ஊக்குக்கு எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடியது இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ பேக் நெக்குக்கு நெக்கோட ஹைட் இங்கேருந்து தேவையான ஹைட் எவ்வளவு? 7 இன்ச்சு, 6.25, 6.5. நமக்கு என்ன வேணுமோ தேவையான நெக்கை இங்கே வச்சுக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு நெக்கோட ஹைட்டில் கம்மியாகவே வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் இங்கே இருக்கும்போது இங்கே கரெக்டாக இடத்த எடுத்துகிட்டு இங்கேருந்து லேஸ் அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே உனக்கு டாட் பிடிக்கும் போதும் இந்த டாட்டை பிடிக்கும் போதும் கீழே உள்ள டாட் பிடிக்கும் போதும் இந்த நெக் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகும்போது நெக்கு சரியான ரவுண்டு கிடச்சிரும். தேவையான ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? லூஸ் அடிக்காமல், கழுத்து எதுவுமே லூஸ் அடிக்காமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்கு ஓகே ஆயிடுச்சா? இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு 37 ஃபஸ்ட்டு டிவைடட் 10 3.25. இது டாட் பாயிண்டோட இடம். சரியா? இப்போ டாட் பாயிண்ட் இங்கேருந்து இது வந்து டாட் பாயிண்ட். 37 சென்டர் 37 டிவைடட் 3 ஃப்ரண்ட்டோட உயரம் 12.25 1 பாயிண்ட். சரியா? மேலேருந்து 12.25 1 பாயிண்ட். இங்கே ஸ்டிச்சிங்க்கான ½ இன்ச்சு எடுத்துக்கோ. 12.25 1 பாயிண்ட். சரியா? இப்போ 12.25 1 பாயிண்ட் ப்ளஸ் கீழே ஸ்டிச்சிங்க்கு. ஓகேவா?
இங்கே தையலுக்கு வேணும் இல்லையா கீழே கண்டிப்பா அண்டர் பஸ்ட்டில் தையலுக்கு வேணும் இல்லையா ம் அதையும் வச்சு இங்கே மார்க் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ம் இப்போ இது எடுத்துக்கலாமா? ஃப்ரண்ட்டோட ஹைட்டு இது, ஃப்ரண்ட் ஹைட்டு, ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு. சரியா? ம் இப்போ இது ரெண்டுக்கும் சென்டர் எடுக்கணும். இப்போ இங்கே 3.25 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட். ம் சரியா? ம் 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட். இது அண்டர் பஸ்ட்டு. அண்டர் பஸ்ட். இங்கே அண்டர் பஸ்ட்டோட லைனை இங்கே எடுத்துக்கணும். ம் இங்கே தான் அண்டர் பஸ்ட்டோட இடம். ஆ இதுக்கு நேரம் அண்டர் பஸ்ட்டு இங்கே எடுத்து வச்சுக்கணும். ம் இது வந்து அண்டர் பஸ்ட்டு. ஓகேவா? ம் ம் இது வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, இது வந்து அண்டர் பஸ்ட்டு. ம் அண்டர் பஸ்ட் லைனு. சரியா? இது ஃப்ரண்ட் ஹைட் லைனு. ஓகேவா? இது வந்து பேக் ஹைட் லைன். ம் இப்போது ம் பேக் பார்ட்டில் வந்து லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் பஸ்ட்டில். ம் இப்போ 37 இன்ச்சு பஸ்ட்டு. ம் 37க்கு வந்து இங்கே வந்து 9 இருக்குது. ம் சரியா? ம் இந்த 9 ம் இங்கேருந்து அந்த 9 வந்து அப்படியே எடுத்துக்கிடணும். இங்கே பஸ்ட் லைன் இருக்கா, ம் இங்கே அந்த 9 இன்ச்சு வைக்கணும். ம் இப்போ 37ல் பாதி 18. 18. ஓகேவா? ம் 18 ப்ளஸ்ஸு 3/4. ம் ஓகேவா? ம் ம் 3/4 இன்ச்சுங்கிறது ஸ்டாண்டர்டு. சரி. சரியா? ம் இப்போது இந்த டைரெக்ஷன் இங்கே எடுத்திருக்கு இல்லையா? ம் 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 இப்போ இங்கே செஸ்ட் லைனை வந்து இங்கேருந்து செஸ்டோட லைன் இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? ஆ செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் உள்ள இடத்த லைன் பண்ணிக்கிறேன். இங்கே கரெக்டாக எடுத்துக்கணுங்க. ஓகேவா? ம் இப்போ இதில் 90 டிகிரி வந்து ம் இங்கே அப்படி வைக்கணும். இந்த லைனில் அப்படி வைக்கணும். ம் இந்த 90 டிகிரி இங்கே எடுக்கணும். ம் இப்போது ஆக்சுவலாக இது ஏன் எப்படி எடுக்கிறேன்னா, ம் இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இதைத்தானே வைப்போம். ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கா? கண்டிப்பா. இந்த ம் ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கா? இப்போ சரியாக வந்துருச்சு. அங்கே எந்த நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா? ம் ம் இங்கே இந்த லைனில் கீழே கரெக்டாக வச்சுட்டு ம் சைடை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக் வராதா? மிஸ்டேக் வராது. இப்போ ஆம்கோல் இந்த இடத்துல கரெக்டாக சேஃப் கனெக்ட் அந்த பண்ணி ஷேப்பை கரெக்ட் பண்ணி அப்படி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சரியா? ம் இப்போ டாட். டாட் பாயிண்ட் எடுக்கணும். ம் சரியா? ம் இப்போ சென்டர் வந்து இங்கே இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட்டோட லைன், ம் இது பேக்கோட லைன். ம் இப்போ டாட் வந்து இப்போ இந்த கிராஸ்னுடைய இந்த கிராஸ் அதிகமாக இருக்கிறதுனால டாட்டை வந்து எக்ஸஸாக டாட்டுக்கு தேவையான அளவு கூட எக்ஸ்ட்ரா கூட காட்டலாம். இடுப்பு வந்து 31 தானே, 31. இப்போ 7.25. ஆமாம். இப்போ 7.25 போக இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 3.25 இருக்குது. இது என்னென்னா இந்த கிராஸில் வந்து இந்த பொசிஷனில் வந்து கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட எதுவும் காட்டும். ம் அப்போ நம்ம 37 டிவைடட் 13 ம் 2.25 1 பாயிண்ட். ம் இப்போ 2.25 இன்ச்சு டாட்டு. ஓகேவா? ம் அப்போ 1.25 1 பாயிண்ட் இந்த சைடு, ஓகே. 2.25. ஓகே. ஓகேவா? இது வந்து டாட்னுடைய ம் இப்போ டாட்டு, இது வந்து டாட்டோடைய இடம். கரெக்ட். ஓகே தானே? ம் ம் டாட்டுடைய அதே மாதிரி இதுவும் டாட்னுடைய இடம். ம் சரிதானா? ம் ஓகேவா? இப்போது இங்கேருந்து நம்ம வந்து கப் ஷேப் வந்து என்ன டைரெக்ஷனில் வேணுமோ அதை இங்கேருந்து ஷார்ப்பாக வேணுங்கிறவங்களுக்கு ஆமாம். ஷார்ப்பு, உங்களுக்கு ஷார்ப் வேண்டாம்னு சொன்னால் இந்த லைட்டாக வந்து இந்த லைட் ஷேப் லைட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ம் இப்போ 15.25 இருந்து எடுக்கிறோம். இங்கே கீழே வந்து 15.25 வச்சுருக்கோம். அந்த ஒரு அளவு வச்சுட்டா இந்த சைடும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த சைடு எடுக்கும்போது 15 அங்கே அப்படியே வந்து அந்த 15.25 வச்ச இடத்துல வச்சுட்டோன்னா அந்த டைரெக்ஷன் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதான். வச்சுட்டோமா? ம் ம் இது இங்கே. ஓகேவா? ம் ம் இப்போது இங்கேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். ஓ ம் இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.25 1 பாயிண்ட் அப்படி வச்சுக்கேன். ம் அதே மாதிரி இங்கேருந்து 3.25 1 பாயிண்ட். சரியா? ம் அந்த இடத்தையும் எடுத்தாச்சா? ம் இப்போ நாம் இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். கப் ஷேப் வந்து இங்கே கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஆ சரியா? ம் இந்த இடத்தையும் கப் ஷேப் கட் பண்ணிட்டோமா? ம் அப்படியே வந்து அண்டர் பஸ்ட்டுக்கு இங்கே வந்துடுறோம். ம் அண்டர் பஸ்ட்டோட இடம் இங்கே இருக்கா? ஆமாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த அண்டர் பஸ்ட்டோட இடத்துக்கு கரெக்டாக வச்சு இங்கேருந்து இங்கே ஷேப் எடுத்துடுறோம். வந்துருச்சா? ம் ஃப்ரண்டோட பொசிஷன் கரெக்டாக வந்துருச்சா? ஆமாம். இப்போ இங்கே ஊக்குப்பட்டிக்கானதை ம் இங்கேருந்து வச்சுக்கலாம். ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச்சிங்கானது
ம் ஓகேவா? ம் இப்போ இங்கேருந்து ம் இந்த பொசிஷன் இங்கே கொண்டு போய்க்கணும். ஓகேவா? ஆ ஓகே. சரியா? ம் இப்போது இங்கே டாட் பாயிண்ட்டுக்கு இங்கே இதில் உள்ள டாட்டுக்கு இங்கேருந்து எடுத்துக்கணும். ம் இங்கேருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கோ. ஆ இதிலேருந்து 1.25 இன்ச்சு, சென்டர் டாட்ல இருந்து இது 1.25, இந்த இதுலேருந்து 1.25. ஆ ஆ சரி, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சுங்கிறது ஸ்டாண்டர்டாக பிடிச்சாலே போதும். டாட்டு இங்கேருந்து இப்படி பிடிச்சிக்கோ. ஓகேவா? ஆம்கோல் டாட் இங்கேருந்து ஆம்கோல் டாட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய ஆம்கோல் எடுத்துக்கணும். இதுக்கு நேரம் இப்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சு டு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சு நம்ம இப்போ டாட்டோட இது இந்த டாட் இங்கே இருக்குது. இப்போ 3/4 இன்ச்சு டாட் எடுத்துருக்குறோம் இல்லையா? அந்த 3/4 இன்ச்சை நம்ம இங்கேருந்து எடுக்கணும். ஆமாம், நம்ம இந்த இதுக்கு வச்சது டாட் 3/4 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கே டாட்டுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த லாஸ்ட்னா 3.25. அப்போ அதே மாதிரி அதை அப்படி இங்கே வச்சு திருப்பணும். 3.25 வருதா? இப்போ இந்த பாயிண்ட் வெளியே வந்துருச்சா? இப்போது இந்த டாட் ரெண்டையும் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அப்போ தான் பிடிக்கும்போது வந்து முன்பின் வராது. இங்கேருந்து இந்த டாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ டாட் ஓகே ஆயிடுச்சா? அப்படியே வந்து நீங்கள் இந்த ஆம்கோல் இந்த பொசிஷனை நம்ம இதில் வச்சோன்னா இந்த இருக்கா, இந்த ஆம்கோல் பொசிஷன் இதில் கரெக்டாக உனக்கு அப்படியே கிடச்சிடும். இந்த இருக்கா, இந்த ஷேப்பை இதில் கொண்டே கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது ஸ்டிச் பண்ணும்போது இந்த டாட்டை பிடிக்கும்போது இந்த ஆம்கோலுடைய ஸ்ட்ரெயிட்டும் கரெக்டாக வந்துடும். இந்த பொசிஷன் எல்லாமே வந்து உனக்கு கரெக்டாக வந்து கிடச்சிடும். சரியா? இப்போ ஃப்ரண்ட்டோட பார்ட் முடிஞ்சிருச்சா? இப்போ இதுலேயே வந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கிராஸ் பட்டியை வந்து எக்ஸஸ் ஆகிருந்ததுன்னா கிராஸ் பட்டியோட அளவையும் கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். சரியா? அந்த கிராஸ் பட்டியை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அதையுமே எடுத்துடலாம். இப்போது பேக் பார்ட் இருக்கு இல்லையா? இப்போ இங்கே ஃப்ரண்ட் வந்து இங்கேருந்து இதை தானே வைக்கிறோம், இப்படி தானே வச்சு பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இங்கேருந்து 5.5 இன்ச்சு இருக்கா? இங்கே 5.5 இன்ச்சு இருக்கா? ஆமாம். அதே மாதிரி இங்கே பேக் பார்ட்டில் வந்து இங்கேருந்து 5.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். சரியா? அப்போ இங்கே பட்டிக்கு எவ்வளோ தேவைப்படுது? 3 இன்ச்சு தேவைப்படுது. சரியா? அப்போ இங்கேருந்து இந்த லைனில் இருந்து 3 இன்ச்சு. ஓகேவா? கரெக்டாக எடுத்துட்டோமா? இந்த 3 இன்ச்சு அங்கே எடுத்தாச்சா? இப்போது அதே மாதிரி இதிலேருந்து அந்த 3 இன்ச்சை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கேருந்து அந்த 3 இன்ச்சை இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? இப்போ இங்கே அந்த தேவையான பொசிஷன் பூரா இங்கே வருதா? இதை வந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இங்கே லைட்டாக இந்த கிராஸை இங்கேருந்து அந்த கிராஸ் கொடுத்துக்கணும். லைட்டாக இந்த இருக்கா, இந்த கிராஸை இங்கே கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே ஊக்குப்பட்டிக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோமா? அந்த ஊக்குப்பட்டிக்கு வச்சுருக்கதை இந்த அளவை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து அதில் பட்டி வெட்டும்போது ஈஸியாக வேலை முடியும். சரியா? இப்போது கிராஸ் பட்டி இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வச்சே வந்து கிராஸ் பட்டி வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிடலாமா? சரி. இப்போ வேறு எதுவும் டவுட் இல்லை இல்லையா? வேறு இல்லைண்ணா. இப்போ அது ஃப்ரண்ட்டு நீ நார்மலாக பண்ணுறதுக்கும் நீ இப்போ ஆல்ரெடி இதே அளவுக்கு நிறைய கட் பண்ணியிருப்பேன். இதே 1/4 கட் பண்ணியிருப்பேன். இப்போ ஃப்ரண்ட் பேக்குக்கே நிறைய சேஞ்சஸ் இருந்தது. இப்போ ஃப்ரண்ட்டில் அது மாதிரி வந்து எல்லாம் புரிஞ்சிருச்சா? என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சா? இந்த லைன் எடுத்ததில்ல, டோட்டல் ஆம்கோல் எல்லாமே மாறிடுச்சா? அப்போ எப்படி நீ ரிங்கிள்ஸ் வரும்னு சொன்ன இடம் இந்த இடத்துல மெயினா இப்போ இதுல ரிங்கிள்ஸே வராது. இதுல ரிங்கிள்ஸ் வரக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? கரெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். உனக்கு ரிங்கிள்ஸ் வரக்கூடிய இடங்கள் பூரா இதுதான். சரிதானா? நீ ஃபால்ட் வரக்கூடிய இடத்துல என்ன ஃபால்ட் பண்ணிருக்கேங்கிறது வந்து உனக்கு இப்போ ஈஸியாக அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இல்லையா? என்னெல்லாம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுங்கிறது உனக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். சரிதானா?
மற்றபடி வந்து இதில் ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அளவுகள் ஏதாவது நம்ம வந்து மாற்றம் இருந்து 36ங்கிற இடமோ 36க்கு வந்து 35 தேவைக்கு 36 எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம அளவு மிஸ்டேக் ஆனாதான் உண்டு. மற்றபடி கட்டிங்கில் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி இந்த கிராஸ் எடுத்துக்கணும். சரியா? இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட்டுகள் எல்லாமே புரிஞ்சிருச்சுல உனக்கு? புரிஞ்சிச்சு. ரைட்டு. ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டுமா? இப்போ மார்க் பண்ணதில் தான் கட் பண்ணுறோம் பாரு. ஓகே ஓகே. நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அதில் தான் கட் பண்ணுறோம். சரியா? ஸ்டிச்சிங் கிச்சிங் எல்லாத்துக்குமே விட்டதை வச்சு தான் நம்ம ஆமாம், எல்லாமே நம்ம தையல் அளவுகள் எல்லாமே சேர்த்து தேவையான அளவு எல்லாத்தையுமே வச்சு தான் எடுத்துருக்கோம். இன்னைக்கெல்லாம் என்ன அளவு நமக்கு வேணுமோ வேணுங்கிறத வச்சுக்கிறோம். சரியா? இந்த பிரெத்து எல்லாமே நம்ம வந்து தேவையான அளவுகள் எல்லாத்தையுமே அங்கே எடுத்துட்டோம். சரியா? நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த அளவுகள் எல்லாமே இருக்கும். லைட்டாக அந்த ஷேப்பில் எடுத்துட்டோமா? இது என்னன்னா கழுத்து உனக்கு ஷோல்டர் வந்து ட்ராப் வந்து சுத்தமாக வந்து ட்ராப் ஆகாது. அதான் மெயின். என்ன எடுத்தோமோ அதை அப்படியே கட் பண்ணிடுறோம். எல்லாத்துலேயுமே அர்க்காத் பண்ணிடணும். ஏன்னா தைக்கும்போது முன்பின் வராமல் என்ன நம்ம அளவு வச்சுருக்கோமோ ஸ்டிச்சிங்குன்னு சொல்லி அதுதான் வந்து தையல் பிடிக்கும்போது பிடிக்கணும். சரியா? இப்போ பிங்கட்டி இருக்குமா? இந்த மார்க் இருக்கா? இது ஃப்ரெண்டோட மார்க்கு. கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இங்கே இடுப்பை கரெக்ட் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இருக்கு இல்லையா, இந்த இடுப்புட இடம் இருக்கு இல்லையா, இதை இந்த இதுக்கு நேரம் வந்து வச்சுட்டு இங்கே இடுப்போட அளவை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இடுப்பு எவ்வளோ நம்மளுக்கு? 31 7.75 7.75. இங்கே இதை வைக்கணும் இடுப்போட இடத்துல. இதிலிருந்து 7.75 இங்கே இருக்கான்னு பார்க்கணும். சரிதானா? இந்த 7.75 வர்ற மாதிரி இங்கே இதை வைக்கணும். இப்படி இப்போ இங்கேருந்து 7.75 1/4 இன்ச்சு இங்கிட்டு தள்ளணும். கரெக்டாக வந்து இந்த இடுப்போட அளவு இங்கேருந்து பார்த்துக்கணும். 7.75 இருக்கா? 7.75 இருக்கா? 7.75 கரெக்டாக இருக்கா? அந்த 7.75 கரெக்டாக அப்படி வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படி. சரியா? இப்போ 7.75 கீழே இடுப்பினுடைய அளவு இங்கே கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம். சரியா? இப்போ ஏன்னா அந்த ஷேப் கரெக்டாக எடுக்கிறதுக்கு வந்து இதில் அப்படி வச்சு பார்த்துக்கலாம். சரியா? இது ரெண்டு கரெக்டாக இருக்கா? ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கா? இப்போ ஃப்ரண்ட்டினுடைய இடம் இங்கே தையல் பிடிக்கிற இடம் இதுக்கு நேரம் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இதில் கரெக்டாக இங்கே ஃப்ரண்ட் வந்துடுதா? இப்போ இங்கேருந்து பேக் வரணுமா? இங்கே கரெக்டாக இருக்கா? கரெக்டாக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கா? இப்போது தைக்கும்போது இதில் இப்போ இந்த ஷேப் எடுத்துகிட்டு இப்படி இதை வந்து இப்படி இழுத்து தைப்போம். அப்போ சுருக்கு இல்லாமல் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ அளவு வந்து கரெக்டாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சரியா? இப்போது
கிராஸ் பட்டிக்கு இருக்கா ஒரு ஜாயிண்ட் போட்டு கொடுவோமா? இப்போது ஆல்ரெடி வந்து கிராஸ் பட்டி வந்து இதை வச்சு அப்படியே பட்டி எடுத்துடலாம். சரியா? இங்கேருந்து இந்த ஷேப்பை இந்த இடத்துல இந்த கரவு இருக்கிறத வந்து அது கரெக்ட் பண்ணி இங்கேருந்து இந்த பட்டி எடுத்துடணும் அப்படி. சரியா? இப்போ இது வந்து கிராஸ் பட்டியோட இடம் எடுத்துருக்கோமா? இந்த பட்டி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டோம். ஆல்ரெடி நமக்கு தேவையான அளவு இங்கே இருக்கு இல்லையா? ஆமாம். ஓகேவா? இப்போது இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து கீழே வந்து இந்த பேக்கினுடைய இந்த அளவு வரைக்கும் உயரத்தை எடுத்துட்டோம். ஆமாம். இப்போ இங்கே இதில் வந்து கரெக்டாக அந்த உயரத்தை எடுத்திருக்கோம். அப்போது இதில் ஆல்ரெடி வந்து இதில் தையல் தும்பு நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டில் வந்து இங்கே தையல் தும்பு வச்சிட்டோம். சரியா? அப்போ அதே மாதிரி இந்த பட்டியில் கிராஸ் பட்டியில் வந்து இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா தையல் தைக்கிறதுக்கான தையல் தும்பு வேணும் இல்லையா? அந்த தையல் தும்பு நம்ம பிடிக்கக்கூடிய தையல் தும்பு இங்கே வச்சிடணும். ஓகேவா? எவ்வளோ பிடிக்கிறோமோ இந்த தையல் தும்பு பிடிக்கக்கூடிய தையல் தும்பு இங்கே வச்சு இந்த பட்டியோட ஷேப்பை இங்கேருந்து எடுத்துடணும். ஓகேவா? ரைட். ஓகேவா? தையல் தும்பு பிடிக்கக்கூடிய இடம் இது முடிஞ்சுதா? இப்போ பட்டி இங்கே அப்படியே கட் பண்ணிடலாமா? இந்த இருக்கா ஸ்டிச்சிங்கானது இந்த இருக்கா? ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதுக்கு நேரம் வந்து கட் பண்ணிட வேண்டியது. ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த மார்க் இங்கே எடுத்துடணும், இந்த மார்க் இங்கே எடுத்துடணும், அதே மாதிரி இங்கே ஸ்டிச்சிங் மார்க் இங்கே எடுத்துடணும், இங்கேயும் எடுத்துடணும். இது வந்து ரெடி. சரியா? இப்போ பட்டியோட ரெடியோட அளவு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருதா? உனக்கு ஜாயின் பண்ணும்போது எங்கேயுமே வந்து மிஸ்டேக் இருக்காதா? வராது. ஓகேவா? வராது. ஜாயின் பண்ணும்போது எங்கேயுமே மிஸ்டேக் இருக்காதா? நீங்கள் செக் பண்ணி பார்க்கறனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இருக்கா 7.25 1 பாயிண்ட் இருக்கா? 7.25 இங்கே கரெக்டாக வச்சுட்டு வேறு ஒன்றும் இல்லை, கரெக்டாக இந்த ஷேப்பு இங்கே தையல் தும்பு வைக்கக்கூடிய இடம் கட் பண்ணி துணி எடுத்துடலாமா? பட்டி வந்து அந்த ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். சரியா? கண்டிப்பாக. கிராஸ் பட்டி வந்து அங்கே என்ன வேணுமோ அது இதில் கிடச்சிரும், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிடச்சிரும். புரிஞ்சா? இப்போ கிராஸ் பட்டி வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வந்து ஒவ்வொரு அந்த மெத்தட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஷேப்பு வந்து என்ன ஷேப்பு தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ இப்போ ஏற்காத்து பண்ணியாச்சா? ஆல்ரெடி ஏற்காத்து இருக்கா? சரியா இருக்கா? இப்போ இதில் தானே ஜாயின் பண்ண போகிறோம். ஆமாம். ஜாயின் பண்ணோன்னா கரெக்டாக வருதா? சரியாக வந்துருச்சா? கரெக்டாக. கிராஸ் பட்டி அதில் எடுத்துகிட்டு போகிறோம். பட்டி சரியாக இருக்கான்னா நீ டாட்டை ஆல்ரெடி இந்த டாட்டை பிடிச்சி பார்த்துட்டனாலே பட்டி கரெக்டாக போய் உட்கார வேண்டிய இடத்துல அது கரெக்டாக போய் உட்காந்துரும். முடிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இது கரெக்டாக 1/4 இன்ச்சு இங்கேருந்து கரெக்டாக இருந்ததுன்னா 1/4 இன்ச்சு இழுத்து அடிக்கும்போது கரெக்டாக வந்துருச்சா? தையல் மேலே வைங்க. அதான் இங்கே மேலே எடுத்து வச்சா சரியா? இந்த மேலே இங்கே எடுத்து வைக்கும் சரியா இங்கே தேவையான அளவுக்கு அது கரெக்டாக இங்கே கிடச்சிரும். சரிதானா? இங்கேருந்து இப்படி எடுத்திங்கன்னா அதே மாதிரி இங்கே எடுக்கும்போது இங்கேருந்து இதை வச்சு கரெக்டாக வருதா? கரெக்டாக இருக்கு. வித்தியாசம் வராது. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டு ஓகே ஆயிடுச்சு. டேவிட் இப்போ ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே கட்டிங் பார்த்துட்டேன். ஆமாம். ஆல்ரெடி இப்போ உனக்கு கிட்டத்தட்ட டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே போய் ஒரு ப்ளவுஸை டக்குன்னு வெட்டிட முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லா அளவுகள்லையும் வந்து
எந்தெந்த அளவுக்கு எப்படி வருதுங்கிறத நீ போட்டு பார்த்துக்கோ. போட்டு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கே வந்து தெரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியாக வந்துடும். சரிதானா? தச்சு ஃபிட்டிங்கை வந்து பாரு, அதான் முக்கியம். எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் போதாது, நீங்கள் அப்படியே ஒரு வீடியோ பார்த்துட்டே வந்து, அதனால தான் பார்ட்டாக போடுறோம். பேக் பார்ட்டு தனியாக பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பேக் பார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கட்டிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். பட் ஃபார்முலாவே இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை அது மாதிரி தனியாக பண்ணுங்கள். அடுத்து கை வந்து ஷார்ட் கையும் எல்போவும் சேர்த்தே போடுறோம். இதில் கிராஸ் பட்டியும் ஃப்ரண்ட்டுமே சேர்த்து போட்டாச்சு. ஷார்ட் கையும் எல்போ கையும் ரெண்டுமே வந்து பார்ட் 3ல் வந்து நம்ம அதை போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியான அத்தனை நுட்பங்களையுமே வந்து எப்பவும் சொல்கிறது தான். தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய 2 மாத பயிற்சி வகுப்பு, இந்த 18 சப்ஜெக்டில் வந்து இத்தனை நுட்பங்களையும் வந்து நம்ம நிறையா சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ ஒரு பார்ட்டில் ஒரு ப்ளவுஸில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ 18 சப்ஜெக்ட்லேயும் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நுட்பங்களை தெளிவாக புரிந்து கற்றுக்கொள்ள இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து 12வது பேட்சுக்கு முன்பாக நடக்க இருக்கின்ற ஃப்ரீ கிளாஸ், டெமோ கிளாஸில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கு இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ முன்பதிவு செய்துக்கலாம். மற்றும் ஒரு இதனுடைய தொடர்ச்சியான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே.